வணக்கம். உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் அதாவது நாளை மத்திய ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை எல்லாம் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு தேவைகள் என்ன என்பது குறித்து விவாதத்தில் இணையவிருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடன் இணைவதற்கு முன்பாக வரும் நிதியாண்டுக்கான ரயில்வே பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் ரயில்வே அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் சுரேஷ் பிரபு தாக்கல் செய்யும் முதல் பட்ஜெட் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. ரயில்வே துறையில் நிலவும் நிதி பற்றாக்குறையால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் தாமதமாகி இருக்கின்றன. இதனால் வழக்கத்தை விட குறைவான எண்ணிக்கையிலேயே புதிய ரயில்கள் விடுவது தொடர்பான அறிவிப்பு இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான வழித்தடங்களில் முன்பதிவு இல்லாத விரைவு ரயில்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது, சில முக்கிய பகுதிகளை இணைக்கும் வகையில் சுற்றுலா ரயில்களை விடவும் அறிவிப்பு இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனியார் பங்களிப்புடன் ரயில்வே நிலையங்களை மேம்படுத்துவது தொடர்பான அறிவிப்பும், ரயில் நிலையங்களை சுத்தமாக வைத்திருப்பது, முன்பதிவு செய்தலை எளிமைப்படுத்துவது போன்றவை தொடர்பான அறிவிப்புகளும் ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்றைய உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் நாளை வெளியாக இருக்கும் ரயில்வே பட்ஜெட்டில் என்ன இடம் பெற்றிருக்கும், அதாவது நாளை இந்நேரம் பார்க்கும் பொழுது ரயில்வே பட்ஜெட் வெளியாகி இருக்கும், அதில் தமிழகத்திற்கு என்னென்ன தேவைகள் கோரிக்கைகள் என்று முன்வைத்தோமோ அவை அனைத்தும் இடம்பெற்றிருக்குமா என்பது தெரிய வந்திருக்கும். இந்த நிலையில் நாளை வெளியாக இருக்கும் ரயில்வே பட்ஜெட்டில் என்ன இடம்பெற்றிருக்கும், தமிழகத்தின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்குமா என்பது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடன் இணைகிறார் தமிழ்நாடு ரயில் பயணிப்போர் உரிமைகள் தீர்வகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு மாரிமுத்து. வணக்கம் சார். சார், முதல்ல நாளைக்கு ரயில்வே பட்ஜெட் நேரம் வெளியாயிருக்கும். தமிழகத்திற்கு அதாவது தொடர்ந்து நம்ம தமிழகத்தின் கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில நம்ம பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு, பல எதிர்பார்ப்புகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த வகையில போன வருஷம் அறிவிக்கப்பட்ட திட்டங்களே இன்னும் முடங்கி கிடக்கக்கூடிய நிலையில அதையாவது முன்னெடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய இந்த நிலையில நாளைக்கு ரயில்வே பட்ஜெட்ல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? தமிழக குறிப்பா ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் விரைவாக முடிக்கப்படாமல் அப்படியே தொய்வாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இரட்டை வழிப்பாதை சென்னை டு மதுரை இன்னும் முழுமையா பணம் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தென் மாவட்ட மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இருக்கு. அதே மாதிரி மதுரை டு கன்னியாகுமரியினுடைய இரட்டை வழிப்பாதைகளுக்கும் அதுக்குரிய உரிய திட்டங்களை ஃபண்டு ஒதுக்குவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இன்னும் தென் மாவட்டங்களுக்கும் தமிழக பயணிகளுக்கும் முழுமையாக பயன்படுகின்ற விதத்தில் பல ரயில்வே அமைச்சர்களை சந்தித்து அவர்களால் கொண்டு வர முயற்சித்து இழுத்துக்கொண்டே இருக்கின்ற ராயபுரம் ரயில் நிலையம் புதிய முனையமாக அறிவிக்கக்கூடிய வாய்ப்பும் அதற்கு பணத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாளை உருவாகும் என்று முழு நம்பிக்கையோடு இருக்கின்றோம். மேலும் சேலம் கோட்டம் என்று நமது தமிழகத்திற்கு கிடைத்த பின்பு கூட அது ஒரு முறையான வளர்ச்சி பெறாமல் அதற்கான வருவாய்கள் அதிகம் இருந்து தேவையான திட்டங்கள் எல்லாம் அங்கே வராமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த முயற்சிகள் எல்லாம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு இந்தியா முழுமைக்குமான ஒரு சமதர்மமான பட்ஜெட்டும், நீங்கள் சொன்னது போல ஒரு ரயில் பயணிகளுக்குரிய பாதுகாப்பு, ரயில் நிலையங்கள் சுத்தப்படுத்துதல், ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டுகள் ஒரு சரியான பராமரிப்பு போன்றவைகள் எல்லாம் புதிய அம்சங்களாக இடம்பெறும் என்றும், இன்னும் நாங்க என்ன எதிர்பார்க்கிறதெல்லாம் இந்த விழா காலங்களில் பிரீமியம் ரயில் என்று அறிவிக்கின்ற அதே வேளையில் அந்த பிரீமியம் ரயிலில் பயணிக்கக்கூடிய அளவுக்கு சாதாரண பயணிகளுக்கும் பொதுப்பெட்டிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும் என்றதெல்லாம் நாங்கள் நினைத்துக் கொண்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம் நாளைய பட்ஜெட்டில். ஓகே சார், இப்போ சேலம் கோட்டம் வருடத்திற்கு 600 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு கோட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில சேலம் கோட்டத்தை தாண்டி 120 பயணிகள் ரயிலும் 40 சரக்கு ரயில்களும் அதனுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இந்த பொசிஷன்ல பார்க்கும்பொழுது இந்த பயணிகள் ரயில் அதிகரிக்கப்படும் நினைக்கிறீங்களா? அந்த சரக்கு ரயில்கள் பார்த்தா சேலம், ஈரோடு, கோவை இந்த மாதிரியான பெல்ட்ல இருந்து வணிகம் மற்றும் வர்த்தகம் சார்ந்த பல்வேறு பொருட்கள் வடமாநிலங்களுக்கு செல்வதும் அதிகம். இந்த நிலையில சரக்கு ரயில்களுடைய தேவை அதிகரிப்பு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப 40 சரக்கு ரயில்கள் இருக்கு அப்படின்னா இந்த சரக்கு ரயில்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் நினைக்கிறீங்களா? ஏன்னா ரயில்வே துறையை பொறுத்தவரை சரக்கு ரயில்களுடைய எண்ணிக்கையை தான் அதிகரிக்க முயற்சிப்பார்கள். மக்கள் சரக்கு ரயில்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதை விட மக்களுடைய பயன்பாட்டுக்குள்ளேயே பேசஞ்சருடைய ரயில்களின் எண்ணிக்கை அதிகம் வர வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புவார்கள். அரசு ரயில்வே துறை சரக்கு ரயில்களை அதிகப்படுத்துவதன் மூலம் வருவாய் ஈட்டிக் கொள்ளலாம் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பார்கள். மக்களுடைய கண்ணோட்டத்தில் பயணிகள் தரப்பில் உள்ள பயணிகள் ரயில் அதிகம் விடப்பட வேண்டும். மேலும் ஒரு தொடர்பில்லாத நிலையங்கள்லாம் தொடர்பு ஏற்படுகின்ற வகையில் பயணிகளுடைய ரயில்களைத்தான் அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பார்கள். மேலும் ரயில்வே துறை என்பது
ஒரு லாபம் ஈட்டுகின்ற ஒரு தனியார் துறை போல் அல்லாமல் அது மக்களுடைய பயன்பாட்டுக்குரிய துறை. எப்படி அரசு ராணுவத்தையும் காவல்துறையும் ஒரு பாதுகாப்பான ஒரு துறையாகவும் பயன்பாட்டு துறையாக வைத்திருக்கிறதோ அதுபோன்று போக்குவரத்து துறையில் அரசு குறைந்தபட்சம் ரயில்வே துறையை தான் மக்கள் பயன்பாட்டு கொடுக்க முடியும். இதில் லாபம் என்றெல்லாம் வருவாய் என்றெல்லாம் பார்க்காமல் மக்கள் தேவை அறிந்து பயணிகளுக்கு அதிகம் கிடைக்கின்ற வகையில் பயணிகள் ரயில் அதிகம் வரும் என்று நம்புகிறோம். இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர் அவர்கள் தீர ஆராய்ந்து ஓரளவுக்கு மக்களுடைய பாதிக்கப்படுகின்ற விஷயங்கள்லாம் தொட்டுக்கொண்டே இருக்கிறார். அதனால் அவர் இந்த பயணிகள் தரப்புக்கு உரிய அத்தனை வசதிகளையும் மேம்படுத்தி தருவார் என்று எதிர்பார்க்கிறோம். சார், நீங்க ரயில் பயணிகள் உரிமை தீர்வகத்தை சார்ந்தவர் அப்படிங்கறதுனால இந்த கேள்வியை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப ரயில் நிலையங்கள் தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா முழுவதிலுமே பார்த்தா ரயில் நிலையங்கள் சுத்தமா இருக்கிறது இல்ல அப்படிங்கறது கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்வச் பாரத் அப்படின்னு தூய்மை இந்தியா திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில ரயில் நிலையங்களை சுத்தம் செய்வதற்கு ஒரு ஹைஜீனிக்கான பிளேஸா மாற்றுவதற்கு அதிகமான முக்கியத்துவம் தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதிகமான முக்கியத்துவம் தந்தே தீர வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாலாம் நம்ம எந்த தண்ணினாலும் குடிப்போம். இன்னைக்கு அப்படி இல்ல. ஓரளவுக்கு அந்த ஒரு மினரல் வாட்டர் இல்லைன்னா ஒரு ஆர்வோ பண்ணது இப்படித்தான் தேர்ந்தெடுத்து குடிக்கக்கூடிய வாய்ப்புக்கு மக்கள் வந்துட்டாங்க. அது இல்லாம அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற அளவுக்கு ரயில்வே துறையை மாற்றித்தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் ரயில்வே அதிகாரிகளுக்கு இருக்கிறது. இப்ப இருக்கின்ற அதிகாரிகள் இருக்கின்ற அந்த சட்டத்திட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதாக நாங்கள் கருதவில்லை. அவர்களுக்கு எந்தவித பயமும் இல்லை. ஒன்றை சரியாக செய்ய என்றால் அவர்களை எந்த கேள்வி யாரும் கேட்க முடியாது என்ற ஒரு தோற்றத்திலும் ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்கள் கடமைகளை சரிவர செய்தார்கள் என்றால் நிச்சயமாக ரயில் நிலையங்கள் சுத்தப்படுத்துவதிலிருந்து பயணிகள் பாதுகாப்பான விஷயங்கள் அத்தனையுமே செய்ய முடியும். அவர்கள் அதில் ஒரு அசட்டையாக இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் ஏதாவது ஒரு குண்டுவெடிப்பு நடக்கின்ற பொழுதுதான் மெட்டல் டிடெக்டர் சோதனை நடக்கிறது. அதுவும் ஒரு 10 தினங்கள் ஆகிவிட்டது என்றால் அவர் பார்த்து உட்கார்ந்திருப்பாங்க. அதை கிராஸ் பண்ணி போறவங்க அதன் வழியாகவும் செல்வார்கள், மாற்று வழியிலும் செல்வார்கள். கேட்பதற்கே ஆள் கிடையாது. அது இன்றளவும் நீங்கள் பார்க்கலாம். சென்னை போன்ற நகரங்களிலும் மதுரை போன்ற நகரங்களிலும் அத்தனை நகரங்களிலுமே அந்த மெட்டல் டிடெக்டர் இருக்கும். அதில் உள்ள நுழைபவர்கள் அதில் பாதி பேர் நுழைந்து கொண்டிருப்பார்கள், மீதி பேர் பக்கத்தில் போவாங்க. ஏன் இப்படி வரன்னு சொல்லி கேட்கறது கூட இருக்காது. அதிகாரிகள் தங்கள் கடமைகளை சரியாக செய்யவில்லை என்று நாங்கள் கருதுகிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய அரசும் அமைச்சரும் அதில் ஒரு தீவிர கவனம் செலுத்தி தூய்மை இன்றைய அந்த திட்டத்தை அரசு சார்ந்த நிறுவனங்களில் அவர்கள் முதன்மைப்படுத்தி காட்டினால் மக்களுக்கு சரியான விழிப்புணர்ச்சி ஏற்படும். ரயில்வே துறையில் நிச்சயம் ரயில்வே அமைச்சர் அவர்கள் மனது வைத்தால் இதனை முழுமையாக நடைமுறைப்படுத்தலாம். அவர்களை ஏதோ அமைச்சர்கள் வருகின்ற பொழுது சுத்தமாக இருப்பது போன்ற அல்லல்லாமல் மேலை நாடுகளில் இருப்பது போன்ற நம்மளை போல அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடுதான் சைனா. அங்கெல்லாம் ரயில்வே நிலையங்களை சென்று பார்த்துவிட்டு வந்தால் நாம் பராமரிக்க தெரியாமல் தான் இருக்கின்றோம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அங்கெல்லாம் எவ்வளவு மக்கள் வசித்தாலும் எவ்வளவு மக்கள் பயன்படுத்தினாலும் ரயில்வே நிலையங்கள் சென்னையில் உள்ள விமான நிலையத்தை போன்று அவ்வளவு பரிசுத்தமாக இருக்கின்றது உள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள். ஆனால் நம்ம ஊரில் ஒரு நகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் எக்மோர் போன்ற ரயில் நிலையங்கள் கூட அந்த சுத்தத்தை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பில்லை. இதற்கு மக்களை குறை சொன்னால் அது தவறு. இதை பார்க்க வேண்டியது அதிகாரிகள் தான். அவர்களது கடமைகளை இனியாவது சரியாக செய்ய வேண்டும். நிலையில் தென்னிந்திய ரயில்வே கோட்டங்களிலேயே அதிக வருவாய் ஈட்டித்தரும் கோட்டமாக சேலம் ரயில்வே கோட்டம் திகழ்கிறது. கணிசமான வருவாய், அதாவது வருடத்திற்கு 600 கோடி ரூபாய் வருவாய் பெற்று தந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே பட்ஜெட்டில் இந்த கோட்டம் புறக்கணிக்கப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்த்துவிடலாம். கொங்கு மக்களின் போராட்டத்தை அடுத்து கடந்த 2007ஆம் ஆண்டு சேலம் ரயில்வே கோட்டம் உதயமானது. 862 கிலோமீட்டர் தூரம் ரயில் பாதை, 6 அகல ரயில் பாதை, சந்திப்பு ரயில் நிலையங்கள், 6 ஏற்றுமதி துறைமுகங்களை இணைக்கும் பாதையாக சேலம் கோட்டம் உருவாக்கப்பட்டது. இங்கிருந்து 120 பயணிகள் ரயில் மற்றும் 40 சரக்கு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தனி கோட்டமாக உருவாக்கப்பட்டு 9 ஆண்டுகளாகியும் இதுவரை சேலம் கோட்டம் மத்திய ரயில்வே பட்ஜெட்டிலிருந்து புறக்கணிக்கப்படுகிறது. இது தொடர்பாக கோட்ட மேலாளரை அணுகி கேட்டபோது சேலம் கோட்டத்தை மேம்படுத்துவது, புதிய ரயில்களை இயக்குவது, நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து ரயில்வே அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். Requests that we receive from honorable members of parliament or public or associations, and we follow them up with the headquarters or the railway board. We primarily at our level we look at the operational needs and recommend those requirements which will improve the throughput of the division and indirectly also improve the
operations of passenger and express trains. We expect that this new budget will give us some of those facilities. நடப்பு ரயில்வே பட்ஜெட்டிலாவது சேலம் கோட்டத்தை மேம்படுத்துவதற்கான வளர்ச்சி திட்டங்கள், தென் மற்றும் வட மாநிலங்களுக்கு புதிய ரயில்கள் இயக்குவது, ஆன்மீக ஸ்தலங்களுக்கான புதிய ரயில்கள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கான அறிவிப்பு வெளியாகுமா என்பது பொதுமக்கள் மற்றும் வணிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கோட்டத்தினுடைய தலைநகர் என்கின்ற முறையிலே இங்கிருந்து புதிய ரயில்கள் புறப்பாடே இல்லை என்பது மிக மிக வருத்தத்துக்குரியதாகும். அதுவும் குறிப்பாக இங்கிருந்து பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கும், இந்திய நாட்டின் தலைநகர் புதுடில்லிக்கும், ஜெய்ப்பூர், அகமதாபாத், மும்பை போன்ற பெருநகரங்களுக்கும் சரியாக ரயில்வழி துறையின் மூலம் வண்டிகள் இயக்கப்பட வேண்டும். பொதுமக்கள் மற்றும் வணிகர்களின் கோரிக்கைகள் கடந்த ஆண்டுகளைப் போல் நடப்பாண்டிலும் புறக்கணிக்கப்படுமா அல்லது புதிய அறிவிப்புகள் வெளியாகுமா என்பது நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள ரயில்வே நிதிநிலை அறிக்கையின் போது தெரியவரும். சேலம் கோட்டத்தின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து பார்த்தோம். தொடர்ந்து விவாதத்தில் இணைவோம். சார், இப்போ சீசன் கட்டணம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி சீசன் கட்டணம் தேவை அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு. இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக கச்சா எண்ணெய் விலை சர்வதேச அளவுல குறைஞ்சிருக்கு. இதனால பெட்ரோல் டீசல் விலையும் குறைஞ்சிட்டு இருக்கு. முன்னதாக மத்திய இணையமைச்சர், ரயில்வே துறை இணையமைச்சர் சொன்னது என்னன்னா, இந்த வருடம் பயணிகள் ரயில் கட்டணத்தில் உயர்வு இருக்காது, கட்டண உயர்வு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். டீசல் விலை குறைந்திருக்கிறது. இத பயணிகள் ரயில் கட்டணம் குறைக்கப்படும் எடுத்துக்கலாமா? இல்ல, குறைக்கப்படும் எடுத்துக்கிறது குறைக்க மாட்டாங்க. இது ஒரு சிக்னல் கொடுக்கிற மாதிரியால இருக்கு இல்லையா? இல்ல, கட்டணம் ஏற்றாம இருக்கிறதே போதும். இதுல இவங்க குறைக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு இல்ல. பெரும்பாலும் அப்படி பார்த்தோம்னா பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டதாவே இருக்குது. அரசு துறை நிறுவனங்கள் சில விஷயங்களில் இது போன்ற ஒரு மறைமுகமான ஒரு வருவாய் இருப்பது மக்களுக்கு நல்ல விஷயம்தான். இதை குறைக்க வேண்டும் என்பதெல்லாம் அரசியல் கட்சிகள் வேணால் ஏதோ அவர்களது அரசியல் காரணங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். மக்கள் அப்படியெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. மேற்கொண்டு தொந்தரவு இல்லாத வகையில் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு விழாக்காலங்கள் என்பதே அதிகமான பயணிகள் பயணிப்பதற்கு தான். அந்த நேரத்தில் இப்ப பார்த்துக்கொண்டே இருந்தால் பிரீமியம் ரயில்கள் என்ற பெயரில் அதிகமான ரயில்களை விடுகிறார்கள். ஒரு 10 சிறப்பு ரயில் என்றால் அதில் ஒரு 6 பிரீமியம் ரயில் என்று இருக்கிறது. அதுபோன்று இல்லாமல் விழாக்காலமாகட்டும் மற்ற நேரங்களாகட்டும் இந்த பிரீமியம் ரயில்களுடைய எண்ணிக்கையை குறைத்து சிறப்பு ரயில்களை அதிகமாக இயக்க வேண்டும். அது இல்லாமல் பிரீமியம் ரயில் போன்ற ரயில்களை இயக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அதில் ஒரு சாதாரணமான நடுத்தர குடிமகனும் பயணம் செய்கின்ற அளவில் கட்டணமே, அதாவது ரிசர்வேஷன் இல்லாத பெட்டிகளை அதிகமாக வைக்க வேண்டும். 20 கம்பார்ட்மெண்ட் என்றால் ஒரு 10 பிரீமியம் ரயிலுக்கு கம்பார்ட்மெண்டாக இருக்கட்டும், 10 பொதுப்பெட்டியாக இருந்ததுன்னா மக்களுக்கு சரியா வரும். இது போன்ற வசதிகளை செய்து கொடுத்தாலே போதும். அவர்கள் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பல்ல. மேலும் சீசன் கட்டணத்தை எந்த காரணம் கொண்டும் கூட்டக்கூடாது. ஏனென்றால் சென்னை நகர் போன்ற ஒரு பிரதானமான நகரில் வசிக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பட்ஜெட். அதில் சீசன் கட்டணம் ஒன்றுதான் அவர்களை ஓரளவுக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் ஒரு போக்குவரத்து சாதனங்களை மற்ற சாதனங்களை பயன்படுத்த முடியாது. இதெல்லாம் கூட்டிவிட்டார்கள் என்று சொன்னால் வாழ்க்கை முறைக்கு கஷ்டம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை வரும். இதை கருத்தில் கொண்டு கட்டணம் உயர்வே நிச்சயம் இருக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக சீசன் கட்டணத்தை உயராமல் இருப்பது மக்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஒத்துப்போகின்ற விஷயமாக இருக்கும். அதில் அரசு ஏற்றாது என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு கம்பாரிசன் பண்ணி திடீரென அதிகரித்தார்கள். அதுபோன்ற சூழ்நிலையை இதில் உருவாக்க வேண்டாம். டீசல் கட்டணம் குறைந்திருந்தால் கூட கட்டணத்தை குறைத்துத்தாருங்கள் என்ற மனநிலையில் மக்கள் அல்ல. வசதிகளை பெருக்கித் தாருங்கள், பாதுகாப்பை அதிகப்படுத்தி தாருங்கள். உத்தரவாதத்தோடு செல்லுகின்ற ஒரு பயணமாக ரயில்வே துறை மாற வேண்டும் என்பதுதான் பயணிகளுடைய எதிர்பார்ப்பு. பாதுகாப்பு அம்சத்தை பொறுத்த வரைக்கும் ரயில்வே துறையில இப்ப பொதுவா நம்ம ரயில்ல பயணிக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுடைய பாதுகாப்பு அம்சம் அப்படிங்கிறது ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் மிகவும் குறைவான ஒரு விஷயமாகவே தான் இருக்கு. இந்த நிலையில பாதுகாப்பை மட்டும் மேம்படுத்துவதற்காக எந்தெந்த மாதிரியான திட்டங்கள் தேவைப்படுகிறது, நாளைக்கு எது மாதிரியான திட்டங்கள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த ரயில்வே துறை அப்படிங்கிறது மிகவும் அடித்தளமான ஒரு விஷயம். இதுல பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேம்படுத்துறது ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடிய நிலையில நாளைக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் எந்த அளவுக்கு முன்னெடுத்து நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு சார், மெட்ரோ ட்ரெயின் நம்ம இந்தியாவில தான் வருது, ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம்ன்றது கரெக்டா இருக்கு. அதாவது ஒரு டோர் க்ளோசிங்ல இருந்து ஸ்டேஷன் ஓபன் பண்றதுல இருந்து ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரியில இருந்து அந்த பெட்டிகள்ல இருந்து அத்தனையுமே சுத்தம் இருக்கு. ஒரு பக்கம் ஹைஜெனிக்காவும் மக்களுக்கு கிடைக்கிறது, அதுவும் அரசு துறை தான்.
ஒரு பக்கம் ஏனோதானா என்ற ஒரு போக்கில ரயில்வே துறை இருக்கிறது. இவர்கள் மெட்ரோ ரயில் இருக்கக்கூடிய வசதிகள் பாதுகாப்புகளை இதில் கொடுத்தாலே போதும். மெட்ரோ ரயில்ல நீங்க பயணம் பண்ணீங்கன்னா அடுத்து என்ன ஸ்டேஷன் வருதுன்ற அறிவிப்பு வருது. இரண்டாவது கதவுகள் ஒழுங்காக மூடப்படுகிறது. அன்னோன் பர்சன் உள்ள ஏற முடியாது. அனைத்திலும் அவர்கள் மானிட்டர் முறையில் சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் மேலை நாடுகளில் பொருத்தப்பட்டிருக்கின்றது. இப்ப நீங்க நம்மளுடைய நாட்டில் அப்படி இல்ல நிலை. மொத்தம் ஒரு நெல்லை எக்ஸ்பிரஸுக்கு 2 காவலர்கள் தான் இருப்பார்கள். இது போன்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. இதனை மாற்றி அமைத்து அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 5 கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டிடிஆர் இருக்காரு, 4 கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டிடிஆர் இருக்காரு. அது போன்ற நிலையெல்லாம் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான அம்சம் அந்த கேட் ஓபன்லாம் வேற மாதிரி சிஸ்டத்துல கொண்டாடலாம். இப்ப இன்னும் அந்த தடிமனான கதவுகள் போன்ற இல்லாமல் இப்ப சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுது. அது போன்ற ஒரு சூழ்நிலை ஸ்டேஷனில் சரியான முறையில் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கதவுகளில் மாற்றம் செய்து வர வேண்டும். ஆட்டோமேட்டிக் லாக் போன்றவை இருக்க வேண்டும். ஸ்டேஷனுக்குள்ள அன்னோன் பர்சன் நுழையாத அளவுக்கு என்ட்ரியிலே டிக்கெட் கொடுத்தா தான் உள்ள வரணும்ன்ற ஒரு நிலை எப்படி மெட்ரோவில் இருக்கிறதோ அதே வழிமுறை அனைத்து ரயில்களுக்கும் தேவை. அப்படி இருந்தால் அந்த ஸ்டேஷனுக்குள்ள ஒரு திருடர்கள் நுழைய மாட்டார்கள், தெரியாத முகம் உள்ள நுழைவதற்கு வாய்ப்பு இருக்காது. அந்த ரயில் நிலையங்களினுடைய கதவுகள் நவீனப்படுத்தப்பட வேண்டும். அனைத்து ரயில்களிலும் அனைத்து கம்பார்ட்மெண்ட்டுகளிலும் அட்லீஸ்ட் ஒரு சிசிடிவி கேமரா இருந்தா அதை மானிட்டர் பண்றதுக்கு ஒருத்தர் இருந்தா அவரால் தொடர்ந்து கண்காணிக்க முடியும். இரவு நேரத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள் விலை உயர்ந்த நகைகளை எல்லாம் பெட்டிக்குள் வைத்துவிட்டு மேல அப்பற்படுத்தல படுப்பார். அவர் இறங்கி வரும் பொழுது அதற்கு உத்தரவாதம் என்பது அரசுதான் ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கு பாதுகாப்பு அம்சங்கள் அதிகப்படுத்தினால் அந்த கம்பார்ட்மெண்ட்டுகளில் காவலர்களின் எண்ணிக்கையை கூட்டினாலோ அல்லது ஒரு சிசிடிவி கேமராவின் மூலமாக அந்த கம்பார்ட்மெண்ட் கதவுகளை டோர்களை வெளியே போறவங்களை கண்காணிச்சாலே ஓரளவுக்கு இது போன்ற குற்றங்கள் குறைக்கப்படலாம். மக்கள் நிம்மதியாக பயணிக்கலாம். உலக நாடுகள் ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ நவீனத்துவமான விஷயங்களை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் இந்தியா மாதிரியான நம்ம நாடுகளில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்குமே நம்ம மாடர்னைசேஷன், ஆட்டோமைசேஷன் இந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள் நவீனப்படுத்துவதற்கான பல்வேறு விஷயங்களை நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ ராயபுரம் முனையமா மாற்றுவதற்காக கடந்த வருடம் 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது தள்ளி போறதுக்கு, இது கிடப்பிலேயே போடப்பட்டதற்கான காரணம் என்ன சார்? இதுல இன்னும் என்ன தேவைகள் இருக்கு அதுல கொண்டு வரதுக்கு? இல்ல, அதாவது இதை 8 ஆண்டுகளாக நாங்க போராடி வர்றோம். பல காரணங்களை அதிகாரிகள் கூறினார்கள். பல அமைச்சர்களை சந்தித்தோம். கடைசியாக சதானந்த கவுடா அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது நேரடியாக ஆய்வு செய்தார். ஆய்வு செய்கின்ற பொழுது ரயில்வே துறை ஒரு பிளானை கொடுத்தார்கள். எங்களுக்கு இதில் முனையம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதனை ஒட்டிய பகுதியில் தமிழக அரசு இத்தனை ஏக்கர் நிலத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒரு பெரிய பகுதியை அவர்கள் முக்கியமான கட்டடம் இடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு மாற்று திட்டத்தை எங்களது அமைப்பில் இருந்து நாங்கள் சென்னை தமிழக அரசின் மூலமாக ரயில்வே துறைக்கு அனுப்பினோம். அதற்கு அவர்கள் ஆய்வு செய்து இதில் 1 ஏக்கர் அளவுக்கு இடத்தை விட்டு தருவதற்கும் தமிழக அரசு முழுமையாக சம்மதித்து நம்ம சதானந்த கவுடா அவர்களிடம் நேரடியாக நமது மாநகர மேயர் திரு சைதை துரைசாமி மூலமாக உத்தரவாதம் கொடுத்தார்கள். அதன் பின்பு ரயில்வே அமைச்சர் மாற்றப்பட்ட பின்பு மீண்டும் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த தொய்வு நீக்கப்பட்டு இந்த டெர்மினல் வர வேண்டும். அவர்கள் நாங்கள் அதிகப்படியான கேட்ட இடம் ரயில்வே பெட்டிகளை பராமரிப்பது. அதற்கு 2 கிலோமீட்டர் தள்ளி உள்ள தண்டையார்பேட்டையில் வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு ஒத்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் மந்திரி மாற்றப்பட்டுள்ளார். இப்பொழுது இதற்கு தமிழக அரசும் உடன்பட்டு தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறது. இந்த முனையம் வந்தால்தான் தென் தமிழகத்து மக்கள் நிம்மதி அடைவார்கள். அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்து தென் தமிழகத்துக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. சார், ஃபைனலா நாளைக்கு தமிழகத்திலேயே, அதாவது தமிழகத்திலிருந்து இப்போ ரயில்வே மினிஸ்டர் சுரேஷ் பிரபுவை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் 2 முறை சந்தித்து பேசியிருக்கிறார் தமிழகத்தின் தேவைகள் குறித்து. அவர் பேசினதுக்கு அப்புறம் அதனுடைய ரிசல்ட் நாளைக்கு மத்திய ரயில்வே பட்ஜெட்ல தெரிய வரும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் தெரிய வரும். ஏனென்றால் நாங்கள் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டு இருக்கிறோம். அதில் அவருடைய திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய பங்கை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். தமிழக அரசினுடைய அந்த அவர்களுடைய ஆர்வத்தையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நாளைய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான தேவைகள் என்பது மிகப்பெரிய அளவில் புது புது திட்டங்கள் என்று இல்லாவிட்டாலும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இரட்டை வழிப்பாதைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடும் இந்த ராயபுரம் ரயில் நிலையத்தை முனையமாக்குகின்ற விஷயத்தில் முழுமையான அக்கறையோடு அந்த திட்டத்தை அறிவித்து குறைந்தபட்ச தொகையை முதலில் அதற்கு ஒரு 50 கோடி என்ற அளவில் அதற்கு ஒதுக்கினார்கள் என்றால்
மக்களை மதித்து மக்களுக்காக தயாரிக்கப்பட்ட பட்ஜெட்டாக நாங்கள் உணர்வோம். அப்படி இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய எங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். மக்கள் உணர்வுகளை அவர்கள் மதிக்கவில்லை என்பது ஒரு கண்டினியூஷனாக இருக்கிறதாகத்தான் நாங்கள் பார்ப்போம். ஆனால் நாங்கள் இப்பொழுது உள்ள நமது மத்திய அரசையும் மத்திய ரயில்வே துறை அமைச்சரையும் மாண்புமிகு திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் நமது தமிழக அரசு முதலமைச்சர் அவர்களையும் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அதற்குரிய அந்த ஒரு பங்களிப்பு நாளை கிடைக்கும். தமிழக தேவைக்கு உரிய இரட்டை வழிப்பாதைக்கு உரிய நிதி ஒதுக்கீடும் பல்வேறு திட்டங்கள் கிடப்பில் இருக்கின்றவை எல்லாம் ஒரு முழுமையடைகின்ற அளவிற்கு பணம் ஒதுக்கீடும் இந்த சேலம் கோட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்குரிய பண ஒதுக்கீடும் ரயில் பயணிகளுடைய பாதுகாப்பு அம்சங்களுக்காக புதிய அறிவிப்புகளும் முழுமையாக ராயபுரம் ரயில் நிலையம் என்பது முனையமாக மாற்றுவோம் என்ற அந்த ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான தொகை ஒதுக்கப்பட்டால்தான் எங்கள் போராட்டங்களுக்கு அர்த்தம் இருப்பதாக நாங்கள் நம்புவோம். கோரிக்கைகள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மத்திய பட்ஜெட்ல நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது நான் உங்களிலிருந்து புரிஞ்சுக்கிறேன். இந்த நிலையில் நாளை இந்த நேரம் மத்திய ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும். அது குறித்து இன்று விவாதித்தோம். இந்த விவாதத்தில் நம்முடன் திரு மாரிமுத்து இணைந்திருந்தார். வணக்கம், நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. இவ்வளவு நேரம் உள்ளதுள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில ரயில்வே பட்ஜெட்ல தேவையான எதிர்பார்ப்புகள் என்ன என்று சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. நாளை இதே நேரம் ரயில்வே பட்ஜெட் வெளியாகி இருக்கும். அதில் தமிழகத்திற்கு என்னென்ன ரயில் திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் வெளியாக இருக்கிறது என்பது நாளை இந்நேரம் தெரிந்துவிடும். இந்த நிலையில் நாளை காலை 9 மணி முதல் நமது தந்தி டிவியில் ரயில்வே பட்ஜெட் குறித்த சிறப்பு விவாதம் நடைபெறவிருக்கிறது. காண தவறாதீர்கள். இத்துடன் உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.